ஆ அவளை மறக்க முடியலையே. மனசெல்லாம் ரணமாய் கிடக்குதே. நாராயணா, அம்மா யார மறக்க முடியல? அச்சிச்சோ, அற மறந்துட்டேனே. இப்படித்தான் சும்மா இருந்தா ஏதாச்சும் டிப்ரெஷன் ஆகும் போல. புதுசுதானே, போ போ போல. என்னடா இப்படி குளிருதே? போலாமா? எங்க வீட்டுக்கு வாடா. எப்படா? டேய் வாடா. டேய் சும்மா சொல்லிட்டேன், நான் பாத்துக்கிறேன்டா. கையடா நாய. டேய் அச்சிருவா. டேய் குளிர் வேற அடிக்குதா, வீட்டுல யாரும் இல்ல, வாடா. வேற உங்க அவதா மரியாதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான் நம்ம நட்பா. மரியாதை கேட்டும் பாத்துக்கோ. ஏற்கனவே நம்மள வேட்டையாட வெளியாட அமுத நிலமரன்னு சொல்றாங்க எல்லாரும். டேய் ஊர் 1000 சொல்லிட்டேன்டா, நீ வரியா இல்லையா? மழை காலத்துல இதெல்லாம் சகஜம் மச்சான். இன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. இவ்வளோ சொல்லிய வரமாட்டா. சரி வாங்கின சரக்க நானே குடிக்கிறேன். சரக்கா? ஆமா, முதல்ல இருந்து அதான் சொல்றேன். அப்ப குளிர் வேற இருக்குது, வீட்டுல யாரும் இல்ல வாடான்னு சொன்னது சரக்கு அடிக்க. எப்பா உசிதமணி, தெளிவாவே பேச மாட்டியா நீ? இப்ப வரியா இல்லையா? வர, ஆனா சேகர கூப்பிடணும். டேய் அவன் எதுக்குடா? அவன் குரூப்ல டூப்புடா. அப்படின்னா மச்சான், ஒவ்வொரு குரூப்லயும் குடிக்காத ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான். அவன் தான் குரூப்ல டூப்பு. சுவாமிஜி, கடன் தீர எந்த கோயிலுக்கு போகணும்? அடக்கி இருக்கு பைய புள்ள. கடன் தீரணும்னா வேலைக்கு போகணும். பாயசம் பண்ண வாங்கினாலா சேமியா, படிக்காத பகல் கனவு கண்டாலாம் மாமியா. அது போல இருக்கு உன் கதை.